கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஃபைனலாக தினேஷ் கார்த்திக் த ஃபினிஷர் வந்து சேர்ந்துட்டாருங்க. ஸோ அவருடைய கடைசி 2 மாதங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கிரிக்கெட்ல இனிமேல் பார்க்க முடியாது. ஸோ ஃபுல் டைம் கமெண்ட்ரி தான் பண்ண போறாரா? ஸோ ஃபைனல் 2 மந்த் என்ன பண்ண போறாரு? ஆர்சிபியில் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு வின்னோட அந்த டிராஃபியோட போவாரா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோ போகலாம். ஸோ நேற்று நிறைய பேர் வந்து சேர்ந்தாங்க. அதுல மிக முக்கியமான 2 பேர் பிராங்கைஸ் ஃபேப் டு பிளஸிஸ் அண்ட் தினேஷ் கார்த்திக் 2 பேரும் தான். ஸோ 2 பேரை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஃபேப் டு பிளஸியை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்ஸான அந்த ஃபார்ம் அப்படிங்கிறது கிடைக்கல. ஸோ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது அவர்கிட்ட மிஸ் ஆனாலும் கூட அவரு லாஸ்ட் பேஸ் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா T20 அதுல அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஹியூஜ் லெவல்ல இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, செம்மையா புஷ் பண்ணி கொண்டு போறாரு. காரணம் டூப்ளாய் வந்துட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணாரு அப்படிங்கறதுனால அவர் கொஞ்சம் ஃப்ரீயா ஆட முடிச்சு. பேக் டு பேக் 50s பார்த்தோம். நல்லா வந்துட்டு அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆச்சு. ஆனா அதே ஃபார்மை ஆர்சிபிக்கு கண்டினியூ பண்ணுவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி. அண்ட் பேட்டிங் பார்ட்னரான விராட் கோலியை 2-3 மேட்சஸ் மிஸ் பண்ண போறாரா? விராட் கோலியோட அப்டேட் இன்னும் வரல காய்ஸ். அது மட்டும் இல்லாம T20 இருந்து வெளியில போகிறாருங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் அது ஒரு தனி செப்பரேட் வீடியோவா கொண்டு வரேன், ஓகேவா? ஸோ அதை நம்ம இதுக்குள்ள கொண்டு வர வேணாம். ஸோ இப்போதைக்கு ஃபேப் டு பிளஸிஸோட ஃபார்ம் ரொம்ப கேள்விக்குறி. அதே மாதிரி கேப்டன்சி எப்படி பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் ஆர்சிபியோட டீம் இந்த வருஷம் கப் அடிக்க போகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால கன்ஃபார்மா 100% சொல்ல முடியும். ஹோப்ஃபுல்லி நல்லா பண்ணுவாரு அப்படிங்கிறத நம்ம தாராளமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ ஃபைனலா தினேஷ் கார்த்திக் இவரை பத்தி சொல்றதுக்கு என்னங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னதான் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவருடைய கரியர் ஃபுல்லாமே நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருந்துட்டு இருக்கு. டக்குன்னு மேல போவாரு, திடீர்னு பார்த்தோம்னா கீழே வந்துருவாரு, மறுபடியும் சீக்கிரம் மேல போவாரு, கீழே வந்துருவாரு, மேல கீழேங்கிற மாதிரி ஜிக்ஸாக்கா தான் போயிட்டு இருக்கு. நிறைய பிளேயருக்கு அப்படித்தான் இருந்திருக்குன்னா கூட அவங்க ஒரு டைம்ல அந்த ஃபார்ம் எல்லாம் லாஸ் பண்ணா கூட மேல வந்துருவாங்க. ஆனா இவர் ஃபார்ம் எல்லாம் லாஸ் பண்ணி நல்ல ஸ்டேஜ்ல இருக்கும்போது கூட ஒரு பிக் டோர்னமெண்ட்டுக்குள்ள போவாரு, அதுக்கப்புறம் டீம்ல இருந்து டிராப் பண்ணிடுவாங்க. லைக் சொல்லணும் அப்படின்னா 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. செம்மையான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா இருந்தாருங்க, பக்காவா இருந்தாரு, நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. 2007 2006 அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் உண்மையுமே ஹியூஜ் லெவல் இருந்துச்சு. MS தோனி அவர்கள் எப்ப வந்தாரோ அப்பதான் தினேஷ் கார்த்திக் உள்ள வந்தாரு. அன்பார்ச்சுனேட்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்டான அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இந்தியன் டீம்லயே வந்துட்டு கிடைக்கல. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறத விட இடம் அப்படிங்கிறது கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் நிறைய பேர் இருந்தாங்க. அண்ட் MS தோனி இருந்தாரு. அவர் இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா அவரை சுத்தி நிறைய பேர் விருத்திமான் சாகாலா இருந்தாரு. ஏகப்பட்ட காம்படிஷன் இருந்துச்சு. இருந்தாலும் தன்னை நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காருங்க. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாரு பாவம். ஸோ சிஎஸ்கேக்காக ஒரு தடவையாவது விளையாடணும்னு சொல்லிட்டு சிஎஸ்கேவும் ஆக்ஷன்ல ஒவ்வொரு தடவை அவ்வளவு தடவை 4 கோடி 5 கோடி 6 கோடிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அன்பார்ச்சுனேட்லி வேற ஏதாவது டீம் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஆர்சிபி எடுத்தாங்க. ஸோ KKR உடைய பர்ஃபார்மன்ஸே நல்லா இருந்தது. அண்ட் ஆர்சிபிக்கும் செம்மையா பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 சீசன் நல்லா பண்ணாருன்னு சொல்லணும். ஸோ இப்போ கொஞ்சம் சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் ஃபைனலா ராய்டு எப்படி சூப்பரா ரிட்டையர் பண்ணி அனுப்புனாங்களோ ஸோ அதே மாதிரி தினேஷ் கார்த்திக்கு ஒரு நல்ல சென்ட் ஆஃப் கொடுக்க முடியுமா? அவருடைய வாயால நான் ரிட்டையர் ஆகிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியே தவிர சோசியல் மீடியா ஃபுல்லாமே அதுதான் பேச்சு. எங்கேயோ ஒரு பக்கம் இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தினேஷ் கார்த்திக்கு லாஸ்ட் இயரா எதுவோ தெரியல. பட் இருந்தாலும் அவர் ஒரு டிராஃபிக்காவது டிசர்வ், எப்படி நம்மளோட விராட் கோலி டிசர்வோ அதே மாதிரி. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரே காலகட்டத்தில் உள்ள வந்தவங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலமா கிரிக்கெட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க. ஸோ கண்டிப்பா இவங்க அந்த டிராஃபிக் டிசர்வ் தான். எல்லாருமே டிசர்வ் அப்படிங்கும்போது தினேஷ் கார்த்திக் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயரா பார்க்க போறாரு. ஸோ மேக்ஸ்வெல் பினிஷிங் ரோல் ஆடுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் தினேஷ் கார்த்திக் மேல ஓரளவுக்கு பிரஷர் இருக்காது. ஸோ அவருடைய நேச்சுரல் கேம் ஆடுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அவர் வந்துட்டாருங்க, நேற்று தான் வந்திருக்காரு. அவருடைய பயிற்சி ஆல்ரெடி தொடங்கிட்டாரு. ஊர்லயே செமையா பண்ணிட்டு இருந்தாப்ல. இப்போ வந்து என்ன பண்ண போறாரு? ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் தொடங்க போறாரு. நெட்ஸ்ல அவரை பார்க்க முடியுது. ஸோ அதிகப்படியான டைம் அப்படிங்கிற ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மேக்ஸிமம் வீல் ஆடுறதை நம்மளால பார்க்க முடியுது. லாங் ஆஃப் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்றாரு, ஸ்டைட்ல ஃபோக்கஸ் பண்றாரு. எஸ், அதுதான் உண்மையாலுமே குட் ஏரியா அடிக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி பயிற்சி ஆட்டம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஈவென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ் ஃபீலோட சேப்பாக்ல களமிறங்க போறாரு அப்படிங்கறத மாற்றம் கிடையாது. நீங்க ஓவராலா தினேஷ் கார்த்திக் பத்தி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.